தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவர் இறைவா, மூவர் இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். நற்கருணையிலே எழுந்தருளி வந்திருக்கின்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நீர் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். இந்த ஆராதனையிலே நாம் நம்மையே முழுமையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல இந்த ஆராதனையிலே இயேசு ராஜா வந்திருக்கின்றார் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடி இவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கரணை தட்டி எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உன் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். அன்பு மகனே மகளே, இந்த ஆலயத்தை நோக்கி நீ ஓடோடி வந்திருக்கின்றார். உன் குறைகளை எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு, அவர் உனக்கு சுகம் தருவார். கூப்பிடு நீ பதில்
கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவர், மன்னிப்பதிலே வல்லவர். நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருந்தும் பாவத்தை மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். பாவத்தை மட்டுமே வெறுக்கின்றவர் இவர். அவரிடத்திலே நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நினைத்து பார்த்து, இறைவா என்னை நீர் மன்னியும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். நம் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளோடு இங்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த அன்னை மரியின் பரிந்துரையின் வழியாக என் வாழ்விலே மாற்றம் நடக்கும் என்பதை உறுதியாக நம்பி இங்கு நாம் வந்திருக்கின்றோம். நமது கண்ணீரை துடைப்பவர், நமது பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்ற உயிருள்ள உண்மையான தெய்வத்துடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கின்றோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், நாம் ஆண்டவரிடத்தில் இறை பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு ஜெபிப்போம். இறைவனுடைய
அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். விட்டு கொடுத்து ஜெபிப்போம். மகனே மகளே கலங்காதே, இதோ உலகம் முடியும் வரை நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வத்தினுடைய முன்னிலையிலே நாம் இருக்கின்றோம். நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, என்னை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. இதோ பல வேதனையோடு, பல பாரங்களோடு, பல துன்பங்களோடு, பல சுமைகளோடு உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. இதோ நற்கருணை நாதரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த ஜெபிப்போம். உண்மையான இறைவன் இந்த வெள்ளை நிற அப்ப வடிவிலே அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நமக்கு விட்டு செல்கின்றார். இதோ எனது உடல் என்று நமக்கு அவரையே கொடுத்திருக்கின்றார். அந்த இறைவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, என்னை நீர் கண்ணோக்கும், என் குடும்பத்தை கண்ணோக்கும், என்னுடைய வாழ்க்கையை கண்ணோக்கும். பலவிதமான சிக்கல்களால் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன். உம்மிடத்திலே வரும் பொழுது எனக்கு ஆறுதல் கிடைக்கின்றது. உன்னிடத்திலே பேசும் பொழுது என் மனதுக்கு சுகமாக இருக்கின்றது என்பதை நான் முழுமையான நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகன் மகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பி அருளும் ஆண்டவரே. இதோ வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வாழ்க்கையிலும் நீர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். மகனே மகளே, வாய் விட்டு ஜெபி, விட்டு கொடுத்து ஜெபி. இறைவன் உன்னை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இறைவன் அவருடைய அபரிவிதமான அருள் வரங்களால் உன்னை நிரப்ப காத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே நாம் சிறப்பாக தூய ஆவியின் வரங்கள், கனிகள், கொடைகளால் நிரப்பப்பட ஜெபிப்போம். இதோ நாளைய தினம் பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். திரு அவையினுடைய பிறப்பு நாள் அது. இந்த நாளில் இருந்தாவது நாம் உண்மையுள்ள, சாட்சியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக, உண்மையான மனிதர்களாக, இறைவனுக்கு ஏற்ற நல் வாழ்க்கையை வாழ நாம் ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலே வாழ்கின்றவரே, இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக நீர் எங்களுள் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த மக்களுடைய ஒவ்வொரு குற்றம் குறைகளை எல்லாம் நீர் மன்னித்து இவர்களுடைய பாவ கரைகளிலிருந்து இவர்களை விடுவித்தருள வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுடைய ஒவ்வொரு குற்றங்களையும் நீர் துடைத்தருளும். இவர்களுடைய பாவ கரைகளிலிருந்து இவர்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. மனித பலவீனங்களால் பல நேரங்களிலே உம்மை விட்டு வெகு தூரம் நான் சென்றிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றுவரையும் நீர் மறைந்து மன்னித்து அவற்றை எல்லாம் துடைத்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றருளும் ஆண்டவரே. இதோ கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் மாற்றத்தை தருவீர். நிச்சயமாக நான் பூமனூர் சென்றால் என் வாழ்விலே ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மக்கள் வந்திருக்கிறார் ஆண்டவர்களை. ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றுகின்றீர். மார்போடு அணைக்கின்ற தெய்வன், கைப்பிடித்து வழிநடத்துகின்ற தெய்வன். இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். ஒரு தாய் தேற்றுவது போல என்ற பாடலை நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. நமது கவலைகளை எல்லாம் தீர்ப்பவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்